அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றது. மத்திய அரசு மற்றும் எதிர் மனுதாரரான ஈஸ்வரன் பதிலளிக்க வேண்டும், 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த 2021, 22 ஆண்டிலிருந்து தற்போது வரை 153 கோடி ரூபாய் வரை தமிழ்நாடு அரசுக்கு செலவு செய்திருக்கிறது. இந்த கல்விக்காக மத்திய அரசு கல்வி நிதியை விடுவிக்காமல் இருக்கிறது. எனவே அதை விடுவிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், இல்லை என்றால் இதை கட்டாயமாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈஸ்வரன் என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை சமக்ரா சிக்ஷா திட்டத்திலிருந்து நீக்குவதற்கு ஒன்றிய அரசை பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்பதை காரணமாக கூறாமல் சட்டத்தின் அடிப்படையில் தனியார் பள்ளிகளுக்கான நிதியை மாநில அரசே வழங்க வேண்டும், குறிப்பாக பிரிவு 17 குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவது மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய பொது பொறுப்பாகும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் தொடர்பான விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. மத்திய அரசு போதிய நிதியை விடுவிக்காமல் இருந்து வருவதால் மாநில அரசு எப்படி கட்டாய கல்வி உரிமை சட்டம் தொடர்பான திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த வழக்கு தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்து மத்திய அரசு மற்றும் எதிர்மனுதாரர் ஈஸ்வரன் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.